ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மழை டைமில் நல்லா சூடாக மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கறனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் ஆனியன், பீன்ஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி 2 பூண்டு பல்லை நான் நறுக்கி வச்சு, இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கேரட். நான் 1 கப் மைதாக்கு 1/2 கப் கர்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பேனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் கர்ட். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா போண்டா நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரதுக்காக. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு வடை மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நான் இப்போ கோஸ் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா, அது முன்னாடியே சேர்த்துட்டா தண்ணி ரொம்ப விடும். அதுக்கு நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை அப்படியே நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் போண்டா சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம தயிர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாலை நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம கிட்ட சுத்தமாக தயிர் இல்லாதப்போ பாலை எப்பயும் போலவே தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சிட்டு அது வார்மாக இருக்கும் போது நம்ம 2 பச்சை மிளகாய்களை காம்புகளோட அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான தயிர் ரெடி ஆகிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.